Hi friends, இந்த வீடியோல நம்ம ஜுவாலஜில இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चंसலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த क्वेश्चंस பாத்தீங்க அப்படின்னா கேரளாவோட செட் எக்ஸாமினேஷன் இப்போ ஜனவரி 2025 நடந்த செட் எக்ஸாமினேஷனோட क्वेश्चन பேப்பர்ஸ் நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். First question, which among the following are examples of operant conditioning? A rat pressing a lever for food, a dog salivating at sound of a bell, a child being rewarded for completing homework, a bird learning to navigate using the sun. So இதில் operant conditionக்கான examples எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான explanations நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா rat pressing the lever for food அப்படின்னா அது operant conditioning தான். Dog salivate பண்ணுது அப்படின்னா அது classical conditioning. Child வந்து rewarded for completing homework அப்படின்னா அதுவும் operant conditioning தான். Bird வந்து learning to navigate using the sun அப்படின்னா அது cognitive learning. ஸோ அப்போ 1 and 3 தான் வந்து என்ன அப்படின்னா correct answer அப்படின்றது. And second question, homonymy அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. So one species have multiple names or multiple species having a same names or species changing names over time or இல்லை naming rules for the fossils அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒன் ஸ்பீஷியஸ் மெனி நேம் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் சினானமி அப்படின்றது. மல்டிபிள் ஸ்பீஷியஸ் வந்து ஒரே நேமா இருக்குது அப்படின்னா அதுதான் ஹோமோனிமி. அண்ட் ஸ்பீஷியஸ் சேஞ்சிங் நேம்ஸ் அப்படின்னா அது டாக்ஸானமிக் ரிவர்ஷன். அண்ட் நேமிங் ஃபாசில்ஸ் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா அது பேலண்டாலஜிக்கல் நாமென்க்ளேச்சர் அப்படின்றது. ஸோ அப்போ ஹோமோனிமிக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. ஸோ மல்டிபிள் ஸ்பீஷியஸ்க்கு ஒரே நேம் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம ஹோமோனிமி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அண்ட் தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The term derived character in cladistics is a trait. ஸோ derived character ஒரு cladisticsல எப்படி வருதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தட் evolved before common ancestor for a clade. ஸோ cladeக்கு முன்னாடி இருக்கக்கூடிய common ancestor இல்லை அந்த cladeல இருக்கக்கூடிய common ancestor and they evolved multiple times in different clades இல்லை எல்லா மெம்பர்ஸையும் ஒரே இதாக ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதான் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பிஃபோர் ஆன்செஸ்டர் அப்படின்ற ஆன்செஸ்டர் கேரக்டர் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பிளிசியோமார்ஃபி அப்படின்றது. அதே ஆன்செஸ்டர் ஸோ அந்த evolved from the common ancestor அப்படின்னா அதுதான் derived character. அது சினமோமார்ஃபி அப்படின்னு சொல்லியிருக்கோம். சினாஃபோமார்ஃபி அப்படின்றது. அண்ட் சி வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஹோமோபிளாஸ்மி அண்ட் ஷேர் பை ஆல் மே ஆல்சோ தி ancestor அப்படின்றது. கரெக்ட் ஆன்சர் வந்து that evolved in the common ancestor of a clade அப்படின்றது. And fourth question, the three domain system was proposed. யார் வந்து 3 domain சிஸ்டத்தை ப்ரொபோஸ் பண்ணாங்க? காரல் லினேயஸா, அர்னஸ்ட் மேயரா, காரல் ஹூஸா, சார்லஸ் டார்வினா. இப்போ காரலஸ் லினேயஸ் அப்படின்ற பைனோமியல் நாமென்க்ளேச்சர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அர்னஸ்ட் மேயர் அப்படின்னா பயாலஜிக்கல் ஸ்பீஷிஸ் கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. காரல் ஹூஸ் தான் 3 domain அப்படின்ற இதை ப்ரொபோஸ் பண்ணாங்க. பாக்டீரியா, ஆர்கியா, யூகேரியா இதெல்லாம். சார்லஸ் டார்வினா தியரி ஆஃப் எவல்யூஷன் நேச்சுரல் செலக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ 3 domain சிஸ்டம் அப்படின்னாலே காரல் ஹூஸ் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் மேட்சிங்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபெனடிக் சிஸ்டம்னா என்ன, கிளாடிஸ்டிக் சிஸ்டம், மாலிகுலர் டாக்ஸானமி, ஃபைலோஜெனடிக் சிஸ்டம்னா என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. நம்ம எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபெனடிக் சிஸ்டம் அப்படின்னா அது ஓவரால் சிமிலாரிட்டி இருந்துச்சு. ஏன்னா ஃபெனடிக்னா நம்மளோட ஃபீனோடைபிக் கேரக்டர் இல்லையா. ஸோ ஓவரால் சிமிலாரிட்டி என்னன்றது. கிளாடிஸ்டிக் அப்படிங்கும்போது ஷேர்டு டிரைவ்டு டைப்ஸ். ஸோ ஆன்செஸ்டர்லேருந்து எப்படி ஷேர் ஆயிருக்கு. மாலிகுலர் டாக்ஸானமினா ஜெனடிக்கல் மார்க்கர்ஸ் ஜெனடிக் லெவலில். பைலோஜெனடிக் அப்படின்னா எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி அப்படின்றது. ஸோ இப்போ மேட்ச் பண்ணி பாருங்க எதுக்கு ஆன்சர் அப்படின்றது. ஸோ இப்போ ஃபெனடிக் சிஸ்டம்னா ஓவரால் அப்போ ஏக்கு 2 இருக்கணும். அண்ட் அதுக்கு ஏக்கு 2 எத்தனை இருக்கு 2 இருக்குது. அண்ட் கிளாடிஸ்டிக் சிஸ்டம் அப்படின்னா ஷேர்டு டிரைவ்டு கேரக்டர். இப்போ பிக்கு 4 அப்படின்றது. ஸோ பிக்கு 4 என்ன இருக்குது ஏதான் வந்து என்ன அப்படின்னா கரெக்டான ஆன்சர் அப்படின்றது. அடுத்து 6th ஒன் இப்போ ஆர்ஏபிடி மார்க்கர்ஸ் அப்படின்றது. ஸோ ரேபிட் மார்க்கர்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றது. அது ரேபிட் மார்க்கர்ஸ்க்கு என்ன பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரெக்யூர் நாலேஜ் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்சிங். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆர்ஏபிடினா என்ன அப்படின்றது ரேண்டம் ஆம்பிளிஃபைட் பாலிமார்பிக் டிஎன்ஏ. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு டிஎன்ஏ சீக்வன்ஸ் தெரிஞ்சிருக்குமா ஏ ஆப்ஷன். இல்லை தேவையில்ல டிஎன்ஏ சீக்வன்ஸ்லாம் நம்ம முன்னாடி தெரிஞ்சிருக்க தேவையில்ல அப்படின்றதா. இல்லை அது வந்து பாலிமார்பிக்கா இல்லையா அப்படின்றது. அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வேணுமா அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் அப்படின்னா இப்போ டிஎன்ஏ சீக்வன்ஸ் அப்படின்றது வேணும் அப்படின்னா அது நமக்கு தேவை கிடையாது. ஸோ நம்ம ரேபிட் மார்க்கர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரேண்டம் ப்ரைமர்ஸ்க்கு தான் நம்ம டிஎன்ஏ சீக்வன்ஸ் தேவை. நோ ப்ரியர் சீக்வன்ஸ். அப்போ ரேபிட்டை பொறுத்தவரை நமக்கு டிஎன்ஏ சீக்வன்ஸ் தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே வந்து பாலிமார்பிக்கா இருக்கும்னா அதுவும் கிடையாது தப்பு. அதே வந்து நம்ம என்சைம் யூஸ் பண்ணுற ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா அது பிசிஆர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஸோ நம்ம ரேபிட் பண்ணுறோம் ரேண்டம் ஆம்பிளிஃபிகேஷன் பாலிமார்பிக் டிஎன்ஏ பண்ணுறோம்னா நமக்கு டிஎன்ஏ சீக்வன்ஸ் தெரிஞ்சிருக்க அவசியம் இல்லை. ஸோ do not require the prior knowledge of the DNA sequence. And 7th question, the species of honeybees commonly used in commercial beekeeping in Europe. So யூரோப்ல எந்த ஒரு honeybees வந்து நம்ம கமர்ஷியலா வந்து யூஸ் பண்றோம். Apis mellifera, Apis cerana, Apis tarsata, Apis florea அப்படின்றது. ஸோ எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம்னா Apis mellifera தான் வந்துட்டு யூரோப்பியன் ஹனிபி அங்கே டொமஸ்டிகேட் பண்ணுவாங்க. செரானான்றது ஏஷியன் ஹனிபி இந்தியா சைனால யூஸ் பண்ணுறோம். டார்சேட்டான்றது ராக் பீ இல்லை ஜெயின்ட் ஹனிபி அதெல்லாம் டொமஸ்டிகேட் பண்ண முடியாது. ஃப்ளோரியா அப்படின்றது ரொம்ப ஸ்மாலஸ்ட் ஒன் அண்ட் டுவார்ஃப் ஹனிபி அதை நம்ம கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னா Apis mellifera அப்படின்றது. அண்ட் அதுக்கப்புறமேட்டு 8th கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அசஸ் அண்ட் ரீசன் கொஸ்டின். அசஸ் என்ன சொல்லியிருக்காங்க. The 3 domain system include bacteria, archaea, eukarya. இப்போ தான் பார்த்தோம் 3 domain வந்து காரல் ஹூஸ் சொல்லிப்பாருட்டு. ஸோ இங்கே வந்து 3 domain bacteria, archaea, eukarya இருக்கு. ரீசன் என்ன all domains have cells with membrane bound nuclei இருக்குன்னு இருக்குமா. ஸோ பாக்டீரியா ஆர்க்கியா பாக்டீரியா மெம்பரேன் இருக்குமா மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியை இருக்குமா அப்படின்னா ஆப்வியஸ்லி இருக்காது. ஸோ அப்போ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம்னா அசஸ் கரெக்ட் தான். ஓகே, பட் ரீசன் வந்து என்னது கிடையாது. சொல்லி யூகேரியா மட்டும் தான் நியூக்ளியஸ்ல மெம்பரேன் பவுண்டா இருக்கும். பட் ப்ரோகேரியோட்டிக் அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ வந்து ட்ரூ பட் ஆர் வந்து என்ன அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்றது. And 9th one, the tree of life represents. So tree of life என்ன represent பண்ணுது. Tree evolutionary relationship among the species the geographical distribution of species the lifespan of various organisms and of the above. So explanations பார்த்தோம் அப்படின்னா so evolutionary relationship தான் வந்துட்டு correct answer. அதே வந்து distribution அது geographic போடும் lifespan இதுக்கு சம்பந்தமே கிடையாது. So answer வந்து the evolutionary relationship among the species. 10th question, the type of aquaculture which involves farming of freshwater fish and controlled environment பண்ணனும்னா அது என்ன கல்ச்சர்னு கேட்காங்க. mariculture, finfish, shellfish culture, ornamental fish culture. So இப்போ mariculture அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது marine organism நம்ம கல்ச்சர் பண்ணாதான் marine not freshwater. finfish அப்படின்றத வந்து freshwater நம்ம கட்ல எல்லாமே வந்துட்டு finfish culture அப்படின்னு. அதே shellfish culture நம்ம oyster prawn அப்படின்றது ornamental அப்படினா aquarium. So correct answer என்ன ஆப்ஷன் பி finfish culture அப்படின்றது. And 11th question, the main purpose of integrated pest management. So main அதோட purpose என்ன. So use as many pesticide as possible. possible உள்ள pesticide யூஸ் பண்ண முடியுமா யூஸ் பண்ணலாமா. And option B, reduce the pest population. So integrated pest management னா pest population economically நம்ம reduce பண்றோமா and eliminating pest entirely eliminate பண்றோமா and only organic method மட்டும் யூஸ் பண்ணி பண்றோமா. So எது வந்து main purpose of IPM அப்படினு கேட்டிருக்காங்க.
ஸோ எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம்னா யூசிங் மெனி பெஸ்டிசைடுன்றது அப்படியே ஆப்போசிட் ஐபிஎம்க்கு. அதே ரெடியூஸ் பண்ணுறது சேஃப் லெவல் அப்படின்றது அதோட கரெக்ட் பர்பஸ். எலிமினேட் பண்ணுறோம் ஃபுல்லாக கம்ப்ளீட்லி அப்படின்றது நாட் ப்ராக்டிகல். அது வந்து நம்மளால பண்ண முடியாது. ஒன்று ஆர்கானிக் தான் பண்ணுறோம் அப்படின்னா கிடையாது. ஸோ இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா எல்லா மெத்தடும் நம்ம கெமிக்கல் பயாலஜிக்கல் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பண்ணுறோம். ஸோ ஒன்லி ஆர்கானிக் கிடையாது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ரெடியூஸ் பெஸ்ட் பாப்புலேஷன் பிலோ எக்கனாமிக்கலி டேமேஜிங் லெவல்ஸ் அப்படின்றது. And 12th question, which of the following is common pest of stored food grains? So stored food grains la common ah irukku. Weevil, spider mite, thrips, caterpillar. So explanation பார்த்தோம்னா weevil தான் என்ன அப்படின்னா major pest of the stored grains. அது மெயினா rice and wheat க்கு. Spider mite அப்படின்றது plant ஓட pest, thrips ன்றது leaf pest and caterpillar ன்றது leaves. So இதெல்லாம் stored pest கிடையாது. Weevil மட்டும் தான் stored pest அப்படின்றது. And 13th one, the pathway which involved in the synthesis of glucose from non carbohydrate precursors அப்படின்றது. Glycolysis, Krebs cycle, gluconeogenesis and glycogenesis அப்படின்றது. explanation பார்த்தோம் அப்படின்னா இப்போ glycolysis அப்படின்னா glucose break down பண்றது தான் glycolysis. Krebs cycle னா acetyl coenzyme வந்து oxidize ஆகும். gluconeogenesis அப்படின்றது non carbohydrate ல இருந்து glucose synthesis ஆகிற process. அதே glycogenesis அப்படின்னா glucose வந்து glycogen கன்வெர்ட் ஆகி liver ஸ்டோர் ஆகிறது வந்து glycogenesis. ஸோ இப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா gluconeogenesis அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். அண்ட் beta oxidation primarily refers to, ஸோ beta oxidation என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. synthesis of fatty acids இல்ல conversion of glucose to glycogen, breakdown of fatty acids, conversions of glycerol to glucose ஆன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ fatty acid synthesis அப்படியே beta oxidation ஆப்போசிட். glucose அப்படினாலே glucose glycogen கன்வெர்ட் ஆகிறது glycogenesis தான் பார்த்தோம். beta oxidation அப்படின்னா breakdown of fatty acids. fatty acid breakdown பண்றது beta oxidation அப்படி. glycerol to glucose மாறுனா அது gluconeogenesis அப்படின்றது. ஸோ அப்போ beta oxidation அப்படின்றது breakdown of fatty acids அப்படின்றது. And 15th one, what principles does autoradiography? So autoradiography la enna principles main use ஆகுது? light absorption or radioactive decay or electron scattering or fluorescence அப்படின்றது. light absorption நம்ம எங்க பாப்போம் அப்படினா spectrophotometry ல பாக்குறோம். radioactive decay தான் வந்து main basic principles of autoradiography. electron scattering அப்படினா electron microscope, fluorescence na fluorescence microscope. So correct answer வந்து radioactive decay அப்படின்றது. 16th question, what is the primary advantage of using transmission electron microscope? So demo உடைய primary advantage என்ன? அது 3 dimensional image கொடுக்குதா இல்ல absorption of light specimen பார்க்கலாமா and achieves high resolution image வந்து atomic level பார்க்க முடியுமா? it uses visible light for imaging அப்படினு கேட்டிருக்காங்க. explanation பார்த்தோம் அப்படினா இப்போ 3D image அப்படினா அது வந்து ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னா 3D இமேஜ் பார்க்கலாம். லைட் ஸ்பெசிமென் பார்க்கணும் அப்படின்னா நம்ம லைட் மைக்ரோஸ்கோப் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். டெம் அப்படின்றது வந்து அட்டாமிக் நானோ லெவல் ரெசல்யூஷன் பண்ணும். ஸோ 2D டைமென்ஷன். ஸோ அது தேர்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட். ஸோ இட் அச்சீவ் ஹை ரெசல்யூஷன் இமேஜ் அப்படி அட்டாமிக் லெவலில் நமக்கு தெரியணும்னா டெம். அதே விசிபிள் லைட் யூஸ் பண்ணி பார்க்கணும்னா லைட் மைக்ரோஸ்கோப் அப்படின்றது. And அடுத்த question, 17th question, in chromatography the term retention time னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது it take for the solvent pass through the column இல்ல take for compound to elute from the column, samples for preparations இல்ல sample to reach equilibrium அப்படின்றது. and explanation பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த solvent passing time அப்படின்றது இது not retention time கிடையாது. retention time அப்படின்றது அந்த time taken for a component to elute from the column அப்படின்றது தான் retention time. sample preparation equilibrium time இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஸோ அப்போ retention time அப்படின்னா it takes for the component to elute from the column அப்படின்றது. and 18th question, the primary use of atomic absorption spectrophotometer. ஸோ இது வந்து ஸ்பெக்ட்ரோமீட்டரோட பிரைமரி யூஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெஷரிங் த யூஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கேஸஸ் அனலைட்டிங் ரேடியோ ஆக்டிவ் சாம்பிள்ஸ் அண்ட் டிட்டர்மினிங் தி மெட்டல் கான்சன்ட்ரேஷன் இன் சொல்யூஷன், மெஷரிங் லைட் ஸ்கேட்டிங் அப்படின்றது. எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் அப்படின்னா இப்போ கேஸஸோட கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது கிடையாது, ரேடியோ ஆக்டிவ் சாம்பிளிங் அப்படின்றதும் கிடையாது. ஸோ AAS அட்டாமிக் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர் அப்படின்றது அதை யூஸ் பண்ணி டு மெஷர் த மெட்டல் கான்சன்ட்ரேஷன் இன் சொல்யூஷன். அது லைட் ஸ்கேட்டரிங்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அது வந்துட்டு நெபிலோமெட்ரி அப்படின்றது. Okay, and 19th questions, the type of microscopy which is best for studying surface structure of the specimen. So specimen ஓட surface structure பத்தி நம்ம ஸ்டடி பண்ணனும்னா என்ன மைக்ரோஸ்கோப் வந்து பெட்டர்னு கேக்குறாங்க. லைட் மைக்ரோஸ்கோப்பா, டெம் செம்மா இல்ல பேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப்பா அப்படின்றது இப்போ ஒண்ணா பார்க்கலாம். சோ இப்போ லைட் மைக்ரோஸ்கோப் அப்படினா அது கொஞ்சம் லோ ரெசல்யூஷன், அதனால நம்மளால சர்ஃபேஸ் பத்தி படிக்க முடியாது. டெம் அப்படின்றது ஃபுல்லா நம்ம அட்டாமிக் லெவல்ல உள்ள போயிட்டு இன்டர்னல் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் பத்தி படிப்போம். செம் அப்படிங்கறது தான் வந்து சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்டடிக்கு ரொம்ப உகந்தது அப்படின்றது. பேஸ் கான்ட்ராஸ்ட் அப்படினா ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும். சோ அதை நம்மளால யூஸ் பண்ண முடியாது. சோ நம்ம சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்டடி பண்ணனும் அப்படினா சேம் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் தான் வந்து பெஸ்ட். Okay, and next question, 20th question, the term cymogens refers to. Cymogen is an active enzyme, inactive enzyme precursor இருக்கா, coenzyme, enzyme inhibitor. Okay, so active enzyme கிடையாது. இது வந்து cymogen inactive precursors. அதுதான் அதுக்கு அப்புறமேட்டு cymogen அடுத்து ஆக்டிவா மாறும். அப்ப ஆக்டிவ்ன்றது அப்படியே ஆப்போசிட் டு தி cymogen. coenzyme அது ஒரு ஆர்கானிக் மாலிகுல், cymogen கிடையாது. inhibitor அப்படின்றவங்க enzyme வந்து பிளாக் பண்ணுவாங்க. so வந்து precursors கிடையாது. so இது ஒரு ஈஸி क्वेश्चंस தான். so cymogens inactive enzyme precursor. and next, the primary function of lipid in biological system. so lipid ஓட primary function என்ன? genetic coding இல்ல structural component இருக்கா, providing the rapid source of energy, all of the above. எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம்னா ஜெனடிக் கோடிங் அப்படின்னா அது DNA RNA தான் பண்ணும். லிப்பிட் வந்து சம்மந்தம் கிடையாது. லிப்பிட் அப்படின்றது ஒரு மெம்பரன்ஸ் தான் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த செல் மெம்பரன் பாஸ்போலிபிட் பைலேயரை ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி லாங் டர்ம் எனர்ஜி கொடுக்கும், நாட் ரேபிட். கொஸ்டின் வந்து பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் லிப்பிட் தான் கேட்காங்க. ஸோ லிப்பிட் வந்துட்டு ரேபிட் எனர்ஜி கொடுக்குது, பட் அது வந்து பிரைமரி கிடையாது ஒரு செல்லில். ஆல் ஆஃப் தி எபோவும் கிடையாது. ஸோ மெயின் ஆன்சர் வந்து ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட் ஆஃப் த மெம்பரன் அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். அந்த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் Krebs cycle. ஸோ Krebs cycle என்ன நடக்குதுன்னு கேட்காங்க. ஸோ குளுக்கோஸ் வந்து பிரேக் டவுன் ஆகி எனர்ஜியாக கிடைக்குதா, இல்லை ATP ஃப்ரம் ADP இருந்து கிடைக்குதா, இல்லை ஜெனரேட் எலக்ட்ரான் கேரியர்ஸ் ஃபார் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்கா, இல்லை சிந்தசிஸ் ஆஃப் குளுக்கோஸ் ஃப்ரம் நான் கார்போஹைட்ரேட் சோர்ஸ்ல இருந்து கிடைக்குதா. ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் அப்படின்னா அது பிஃபோர் Krebs cycle நடந்திருக்கும். ஸோ கிளைகோலைசிஸ்லேயே நடந்திருக்கும். ஸோ அது கிடையாது. ATP ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஸோ Krebs cycle கொஞ்சமாக தான் வந்து ATP வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்து Krebs cycle மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் தேவையான NADH FADH ஜெனரேட் பண்ணுறது தான் இதோட மெயின் ஃபங்க்ஷன். இப்போ குளுக்கோஸ் சிந்தசிஸ் ஆகுது அப்படின்னா அது குளுக்கோனியோஜெனிசிஸ் அப்படின்றது. ஸோ இப்போ Krebs cycle மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஆப்ஷன் C, ஜெனரேட் எலக்ட்ரான்ஸ் கேரியர் ஃபார் த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்றது. அண்ட் அடுத்த question, assassin, Cnidarians have a radial symmetry. Assassin, reason, radial symmetry is adaptation to sessile lifestyle. கரெக்டாக கேட்டிருக்காங்க. ஓகே,
அசெஷன் வந்து ரைட் தான். ஸோ நிடேரியன் ஷோஸ் தி ரேடியல் சிமெட்ரி. ஆமாம். ரீசன் ரேடியல் சிமெட்ரி ஹெல்ப்ஸ் அசைல் ஆர் மூவ்மெண்ட் ஆர்கானிசம்ஸ். அதுவுமே கரெக்ட் தான். அப்போ என்ன ஆகும்? ஆர் வந்து என்ன பண்ணுது? எக்ஸ்பிளைன் ஏ. ஸோ ரெண்டுமே வந்து ட்ரூ தான். ஆர் வந்து ஏ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்றது தான் கரெக்ட். அடுத்து த growth phase which is characterized by maximum rate of cell division. ஸோ செல் டிவிஷனில் மேக்ஸிமம் செல் டிவிஷனை எது காட்டுது? லேக் ஃபேஸா, லாக் ஃபேஸா, ஸ்டேஷனரி ஃபேஸ் ஆர் டெத் ஃபேஸ் அப்படின்றது. ஸோ இப்போ லேக் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம்னா அங்கே தான் வந்து அட்ஜஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ ஒரு பீக் லெவல் கிடையாது. பட் எக்ஸ்போனன்ஷியல் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து அந்த செல் டிவிஷன் பீக் ரேஞ்ச் மேக்ஸிமம் ரேட் ஆஃப் செல் டிவிஷன் தான் நம்ம எக்ஸ்போனன்ஷியல் இல்லை லாக் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஸ்டேஷனரி அப்படின்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஆகிட்டு அப்படியே ஸ்டெடியாக பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும். டெத்னா வந்து ஃபுல் டிக்ளைன் அப்படியே வந்து கீழே வந்துடும். ஸோ இப்போ என்ன கேட்காங்க? மேக்ஸிமம் ரேட் ஆஃப் செல் டிவிஷன்ஸ் கேட்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து எக்ஸ்போனன்ஷியல்ஸ் லாக் ஃபேஸ் அப்படின்றது. ஓகே, தேங்க்யூ. ஓகே, நான் வீடியோ கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம்.